எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் மனம் வீசும் சமையல். ஐ எம் யோகா. இன்றைக்கி நம்ம டின்னர் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கலாம். நான் இங்கே சாம்பார் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் 1 கப் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வரும். நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 விசில் வரணும். நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கிறதால நான் இப்போது 2 விசில் மட்டுமே வேக விட போகிறேன். இப்போது பருப்பு கூடவே நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கே போதுமானதாக இருக்கும். அதை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு பருப்பு பொங்கி வராமல் இருக்கும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூட 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நியர்லி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஈஸியாகவே கரிஞ்சிரும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு ப்ரெஷர் குக் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு மசியலை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க.
நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா வறுத்த அதே பேனை தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டை தோல் உரித்து இதோடு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை நான் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலாவையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, வெங்காயம், தக்காளி கூட எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பருப்பு உருளைக்கிழங்கு அதை 2த்தையும் இதோடு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டால் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி திக்காவோ தின்னாவோ வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் இப்போ கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது 4 அழாக்கு இட்லி அரிசிக்கு 2 அழாக்கு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயாபீன், அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வந்த பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைக்கணும்லாம் கிடையாது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். அதே மாதிரி இட்லிக்கு அரிசி பருப்பு ஊற வைக்கும் பொழுதே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்ச பிறகு நம்ம இட்லி தட்டை வந்து எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும். அதே மாதிரி இட்லி இறக்குனதுக்கு உடனே நம்ம வந்து இட்லியை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக எடுத்தோன்னா நம்மளுக்கு வராது. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தட்டிலிருந்து இட்லி நல்லா ஒட்டாமல் வரும்.
அவ்வளோதான், சாஃப்டான இட்லி ரெடி. ஹோம்மேட் பஜ்ஜி மாவு செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கை டிப் பண்ணி போடும் பொழுது நமக்கு மாவு அதனால் மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு பீசஸாக நம்ம டிப் பண்ணி இப்போது ஆயிலில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த டின்னர் ப்ரிப்பரேஷன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மனம் வீசும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.